அடுத்த மாசம் விஜய்க்கு டபுள் டென்ஷனா? ஏப்ரல் 20ல இருந்து மே 4 வரைக்கும் பரபரப்பு. தாக்கு பிடிப்பாரா விஜய்? ரசிகர்களோட நெஞ்சில குடியிருக்கக்கூடிய நடிகர் விஜய், அரசியல் களத்துல இறங்கி தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற கட்சிய ஆரம்பிச்சு 2026 சட்டமன்ற தேர்தல எதிர்கொள்ள இருக்காரு. விஜய் காத்திருந்த காலம் இப்போ நெருங்கிருச்சு. அடுத்த மாசம், அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தல் நடக்கப் போகுது. சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராகிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில, விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கையும், அரசியல் வாழ்க்கையும் ஒரே நேரத்துல பரபரப்பா மாறியிருக்கு. கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி தாவேகா அவ்வளவுதான் அப்படிங்கிற விமர்சனம் வந்தப்ப கூட, மறுபடியும் களத்துக்கு வந்த விஜய், சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாரா இருந்த நேரத்துல தான், இணையமே பத்தி எரியிற வகையில ஒரு செய்தி வெளியாச்சு. அதாவது, விஜயோட மனைவி சங்கீதா பிப்ரவரி 27ஆம் தேதி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த விஷயம் இணையத்துல கசிஞ்சுது. அந்த மனுவுல சங்கீதா, என்னோட கணவர் விஜய் நடிகை ஒருத்தர் கூட தொடர்புல இருக்காரு அப்படின்னும், அந்த நடிகையுடனான உறவ முறிச்சுக்க சொல்லியும் அவரு முறிச்சுக் கொள்ளாததால விவாகரத்து கேட்கிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த செய்தி பரபரப்பா பேசப்பட்டு வந்த நேரத்துல, விஜய், த்ரிஷா 2 பேரும் ஒரே கார்ல, ஒரே கலர் டிரெஸ்ல ஜோடியா தயாரிப்பாளரோட வீட்டு கல்யாண நிகழ்ச்சியில கலந்துகிட்டது சமூக வலைதளங்கள்ல பெரும் பேசுபொருளாச்சு. பல வருஷங்களா 2 பேரும் நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாலும், இந்த நிகழ்வு மறுபடியும் இவங்களோட நட்ப கேள்விக்குறியாக்கி சர்ச்சையாக்குச்சு. இந்த நிலையில தேர்தல் ஆணையம் தமிழகத்துல 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமா தேர்தல் நடத்தப்படும் அப்படின்னும், மே 4ஆம் தேதி வாக்குப்பதிவு நடத்தப்படும் அப்படின்னும் அறிவிச்சிருக்கு. இந்த செய்தி இணையத்துல வெளியானதுமே தாவேகா தொண்டர்களும் விஜயோட ரசிகர்களும் கவலையில ஆழ்ந்திருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு ஏப்ரல் 20ஆம் தேதி விசாரணைக்கு வரப்போகுது. அதாவது வாக்குப்பதிவுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடியே இந்த வழக்கு நீதிமன்றத்துல வரப்போகுது. இப்படி இக்கட்டான சூழ்நிலையில விஜய்க்கு டபுள் டென்ஷன் அப்படின்னு ரசிகர்கள் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நாளில இன்னொரு கோயின்சிடன்ஸ், அதாவது நடிகை த்ரிஷாவோட பிறந்த நாளும் ஏப்ரல் 20ஆம் தேதி விவாகரத்து வழக்கு விசாரணை, ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு, மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவு, அப்புறம் த்ரிஷாவோட பிறந்த நாள் அப்படின்னு அடுத்தடுத்த மாசத்துல பல சம்பவங்கள் நடக்க போகுது. இது எல்லாத்தையும் விஜய் தாக்கு பிடிப்பாரா அப்படின்னு ரசிகர்கள் இப்பவே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க.